காவலர் கொலை வழக்கில் தொடர்புடையவரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ள நிலையில் கம்பம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காவலரை நேரில் சந்தித்து காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பரீஸிடம் கேட்கலாம். பரீஸ், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். உசிலம்பட்டி பகுதியில் காவலர் முத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்ட வழக்கின் தொடர்பாக குற்றவாளி என கருதப்படும் பொன்வண்ணன் என்பவரை இன்று தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள கம்பமத்து சாலை பகுதியில் காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். அவரை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த போது அங்கிருந்த சுந்தரபாண்டி என்ற காவலர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து சுந்தரபாண்டி மற்றும் பொன்வண்ணன் ஆகிய இருவரும் கம்பம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டு அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பொன்வண்ணன் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பியுள்ள நிலையில் காயமடைந்த காவலரை திண்டுக்கல் சரக டிஐஜி வஞ்சிதா பாண்டே மற்றும் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத், மதுரை காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் ஆகியோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். தொடர்ந்து இது சம்பவம் தொடர்பாக அவர்கள் தீவிர விசாரணையும் நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.